எங்க சித்தி புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா, நம்மளுடைய நிகில் ப்ராடக்ட்டா இருக்கு. செட்டிநாடு மசாலா, அது போக அன்னாச்சி மால்ட்டுன்னு ஒண்ணு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, பாட்டங்கஞ்சியும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை பொடி, நம்மளுடைய பீட்ரூட் மால்ட், நம்மளுடைய சில்லி பொடி இருந்தது. அண்ணன் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அதனால பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய சில்லி பொடியிலேயே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட் போட ஆரம்பிச்சாச்சு. ஜிலேபி மீன், பாறை மீன் வாங்கியிருந்தோம். பாருங்க, நம்ம ரோஸ்ட் போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து கலரோ அஜினோமோட்டோவோ இல்லாமல் நம்ம சில்லி பொடி கொடுக்குறோம். நான் தான் ரோஸ்ட் பொரிச்சு கொடுக்குறேங்க. நம்ம நிகழ்மகிழ் சில்லி பொடி வந்து ஒரே பொடி எல்லா சில்லியும் போட்டுக்கலாம். நீங்கள் சைவ பிரியராக இருக்கட்டும், அசைவ பிரியராக இருக்கட்டும், எல்லா வகையான சில்லியும் போட்டுடலாம். நம்மளது வந்துட்டு எண்ணெய் அதிகமாக குடிக்காதுங்க. பாருங்கள், நம்ம போட்ட ரோஸ்ட்லேயே வந்துட்டு பெருசாக எண்ணெய் இருக்காது. சித்தி வீடு ஒட்டஞ்சத்திரத்துக்கு வரும்போது நம்ம ராகி கோதுமையில் செஞ்ச பிஸ்கட்டும் நிகழ்மகிழ் சத்து மாவில் செஞ்ச பிஸ்கட்டும் கொண்டாந்துருந்தோம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து கலரோ அஜினோமோட்டோவோ கெமிக்கலோ இல்லாமல் கொடுக்குறோம். நம்ம சில்லி பொடி வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு